வணக்கம் ஐயா. வணக்கம்ப்பா. ஆ இப்போ நம்ம உலகத்துல மொத்தம் 4 வகையான வேதங்கள் இருக்குது. சரி. அதுல நீங்க எந்த வேதங்கள வச்சு பண்ணிட்டு இருக்கிறீங்க இந்த மாரி பூஜைகள்? நான் பயன்படுத்துறது அதர்வண வேதத்த தான் நான் பயன்படுத்திட்டு இருக்கேன்ப்பா. சரிங்கய்யா. சரி, அதர்வண வேதம் சொல்றீங்க. இந்த அதர்வண வேதத்துல உங்களுக்கு குரு யாரு? இத நீங்க எந்த மாரி முறையில பயன்படுத்துறீங்க? இதுல என்னென்ன நன்மை, தீமைகள்லாம் இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, நம்மளோட மக்களுக்கும் சரி, நம்மளோட வியூவர்ஸ்க்கும் சரி, ரொம்ப ஒரு உதவிப்புறமா இருக்கும். ஏன்னா, அதர்வண வேதம் அப்படிங்கிறப்போ நெறைய பேர்களுக்கு என்ன என்ற ஒரு விழிப்புணர்வு இல்ல. சரி. ஸோ, அத நீங்க எந்த முறையில கத்துக்கிட்டு இருக்கிறீங்க? உங்க குரு யாரு? ம். அப்படின்றத நீங்க கொஞ்சம் விளக்கமா நீங்க சொன்னீங்க அப்படின்னா, கொஞ்சம் அதாவது நல்லாது இருக்குங்கய்யா. என்னோட அதர்வணத்தோட குரு பேர் நான் சொல்றேன். அதாவது அதர்வணத்தின் அதிபதி, அகோர அதிபதி, துஷ்ட தேவதைகளின் அரசன், ஸ்ரீ அசுரகுருவோட சீடன்மா. அசுரகுருவோட வழியில அதர்வண வேதத்த முறைப்படியா கற்று, கர்மங்கள் எனக்கூடிய வஷ்யம், மோகனம், ஆகர்ஷணம், ஸ்தம்பனம், வித்வேஷனம், உச்சாடனம், பேதனம், மாரணம் இந்த 8 கலைகளை உள்ளடக்கிய அஷ்டகர்ம பூஜைகள்